வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க இன்று ஏறாவூர் ஃபுட் சிட்டிக்கு தான் போயிருந்தோம். காலையில போறது கொஞ்சம் வேலையும் இன்று வெள்ளிக்கிழமை வீட்டில வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா, எப்பவும் நமக்கு வந்து ஒன்றுக்கு பின்னால ஒன்று வேலை கூடவே வந்து கொண்டே இருக்கும். அதால இன்றைக்கு காலையில போற பயணம் வந்து நிப்பாட்டி வச்சுட்டோம். அப்படியே ஸ்டாப் ஆயிட்டுது. இனி ஈவினிங் டைம் இங்கெல்லாம் சுத்த போறோம் நாங்க கூடுதலா வந்து ஹஸ்பண்ட் லீவுல நின்றேன்னு சொன்னாலே, குட்டீஸையும் கூட்டிட்டு வந்து வெளியில கொஞ்சம் சும்மா ஃபன்னா போயிட்டு வருவோம். அந்த வகையில இன்னைக்கு நாங்க ஏறாவூர் ஃபுட் சிட்டிக்கு தான் போயிருந்தோம். இனி ஏறாவூர் ஃபுட் சிட்டிக்கு போனதும் கட்டாயம் நிறைய உறவுகள் வந்து லைவ் வரலன்னு சொன்னா, "அக்கா எங்கே போனீங்க? எங்கே போனீங்க?" அப்படின்னு சொல்லி எங்களோட உறவுகள் எல்லாம் நிறைய கேட்டு கொண்டிருப்பாங்க. அந்த வகையில வீடியோ கட்டாயமா ஷேர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, இனி எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நாங்க வழமையா வந்து ஃபுட் சிட்டியில தான் எடுக்கிறது. மிக்க நாளா வந்து நாங்க ஃபுட் சிட்டிக்கு போகல. அதாவது வந்து ஒரு ஷாப்பிங்கில தான் போயிட்டு எடுக்கிறது. அதால இன்றைக்கு ஹஸ்பண்ட் வந்து லீவுன்றதால வந்து ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு எங்களோட உறவுகளுக்கு இனி வீடியோ ஷேர் பண்ணுறேன் பாருங்க. அதாவது கடையில் எடுக்கிறத விட வந்து ஃபுட் சிட்டியில் மிக மலிவான விலையிலையும் மற்றும் வந்து தரமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நானும் வந்து ஜெஸ்மின் சோப் தான் பாவிக்கிறேன். நான் இது வந்து இந்த சோப் கடையில் இல்லை, ஃபுட் சிட்டியில் தான் இருக்குது. முதலெல்லாம் வந்து நான் சோப் வாங்குறேன்னு சொன்னேன், இங்கே தான் வருவேன் ஃபுட் சிட்டிக்கு. கட்டாயம் இனி ஷாம்பு எடுக்கணும். இனி ஹஸ்பண்ட் சொன்னார், உனக்கு பிடிச்சதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி. இனி நானும் ஒன்றொன்றா பார்த்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். கட்டாயம் வந்து இப்போ வெயில் நான் அதால் வந்து கட்டாயம் தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கணும். குமாரிக்கு எண்ணெய் தான் நான் வைக்கிறேன். நான் எண்ணெயும் எடுத்துட்டு நான் என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் விலையை பார்ப்பேன். அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. விலையெல்லாம் பார்க்கக்கூடாது, தேவையானதெல்லாம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு வரேனி. சிக்கனெல்லாம் எடுத்துட்டு இங்கெல்லாம் அப்படியே போய் பார்த்தேன். பேபிஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கேர்ள்ஸுக்கு தேவையானது, இனி குட்டீஸுக்கு தேவையான ஷாம்பு, பம்பர்ஸ் எல்லாமே இருக்குது இங்கெல்லாம். இனி புக் சாமான், பென்சில் அப்படி தேவையானதெல்லாம் வேறையாகவே இருக்குது. ஃபுட் சிட்டியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டீஸையும் கூட்டிகிட்டு வந்து எடுக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் வந்து நம்ம திரிவோம், அதால் வந்து நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். மீன் அதுக்காக வந்து ஒரு டிஷ்யூ ஒன்று எடுத்தேன் நானும். இனி ஹஸ்பண்ட் சொன்னார், இது கட்டாயம் எடு அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து தேவையான என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன். இனி பாய்ஸுக்கு தேவையானதெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்தாரு. இங்கே குமாரிக்கா ஷாம்பு, குமாரிக்கா எண்ணெய் எடுத்ததால் இனி குமாரிக்கா ஷாம்பு எடுப்போம் அப்படின்னு இனி ஷாம்புவும் எடுத்துட்டு, என்ன எடுத்தாலும் நான் வெளியே பார்ப்பேன். பார்த்தீங்களா, அது எந்த வழக்கம், அதை மாற்றவே இல்லாது. இங்கெல்லாம் மெடிசின் சாமான் எல்லாம் இருந்தது. அதையும் ஒன்றுண்டா பார்த்துட்டுது. நமக்கு அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இங்கெல்லாம் தேவையான மில்க் பவுடர், நெஸ்டமோல், மைலோ எல்லாம் அப்படியே ஒன்றொன்னா அடுக்கி வச்சுருந்தாங்க. இனி குட்டீஸ் வந்து ஏதோ கை வச்சுது நானும் பார்த்தேன். அது வந்து மூத்தா ஃபெலூடா வந்து இனி அவருக்கு பிடிச்சது இனி அவரும் எடுத்துட்டார். நிறைய நேரம் நாங்களும் பார்த்தேன், இவர் கையில் எதுவுமே எடுக்க இல்லை. இங்கெல்லாம் மேஷ்மெலோ எல்லாம் இருக்குது, ஏதோ கை காட்டி கொண்டு தான் இருந்தார். என்னென்னு சொன்னால், நம்ம இப்படி வெளி இடங்களுக்கு குட்டீஸை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு பிடிச்சதை எடுக்கட்டும்னு விட்டுறணும். ஏன்னா வந்து இப்போ கடையிலையெல்லாம் இப்படி எடுக்க விட மாட்டாங்க. அதாவது நம்ம போயிட்டு வந்து சாமான் தேவைன்னா சொன்னால் அவங்க வீட்டில் போட்டு தருவாங்க, நம்ம காசை கொடுத்துட்டு வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் கடையிலையெல்லாம். ஃபுட் சிட்டிக்கு போனால் விரும்பிய பொருட்களை நம்ம பார்த்து பார்த்து விலையெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கலாம். அவ்வளோ நேரமாக அவர் வந்து இந்த சாக்லேட் தான் கூடுதலாக சாப்பிடுவார். இது வந்து குட்டி சாக்லேட் அப்படின்ட்டு தான் அவர் சொல்லுவார். இது வந்து கஜானில் செய்தது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவர் கூடுதலாக தான் சாப்பிட்றது. இங்கெல்லாம் ஆங்கர், அதாவது 1750 ரூபாய், 400 கிராமும் 250 கிராமும். இது வந்து சின்ன ஒரு ஷேல் மாதிரி தான் போட்டிருந்தாங்க, ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. நானும் அதையும் பார்த்துட்டு இங்கெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபுட் சிட்டியில்.
நல்லா இருக்கும். அதாவது நம்ம உடனே வந்து மரத்தில் ஆஞ்செடுக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நானும் புட்ஸ்டிக்கு வந்தால் கூடுதலாக வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் புட்ஸ்டியில் தான் வாங்குற, வெளியே பார்க்க மாட்டேன். நமக்கு தேவையானது வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஏன்னா வெளியெல்லாம் பார்க்கக்கூடாது. நானும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இனி இங்கெல்லாம் ஸ்ட்ராபெர்ரி நிறைய நாள் சாப்பிட்டு இனி குட்டி மகனுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இனி அதையும் வந்து எடுத்துட்டேன், வெளியே பார்த்து எடுத்துட்டேன். இது எந்த புட்சிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் நகரில் உள்ள ஃபுட் சிட்டியில் தான் நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து சிக்கன், ஃபிஷ் அப்படி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் ரோல்ஸ், கட்லட் அப்படி இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. நம்ம வந்து இதெல்லாம் அப்படியே செய்திருப்பாங்க, எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றதான். அடுத்தது வந்து ஃபோன் ஷாப்புக்கும் போயிட்டு நாங்கள் லாஸ்ட்டாக இனி கட்டாயம் வந்து வெயில் இப்போ கூடுதலாக, ஏன்னா அதால் வந்து கட்டாயம் ஃப்ரூட் சாப்பிடணும். எனக்கு பிடிச்ச அன்னாசியை பார்த்துட்டேன். அதாவது நான் ரோட்டில் போகும்போது இதில் ஒரு கண் வச்சுட்டேன், கட்டாயம் இது சாப்பிடணும். எனக்கு பிடிச்ச பழம்னு சொன்னாலே அன்னாசி பழம் தான். அடுத்தது வந்து வாட்டர்மெலன், வெயிலுக்கு அதுவும் நல்ல எல்லாம் வேண்டி எடுத்துகிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பழ கடையில் நிற்கிறோம். இது வந்து ஆன வாழைப்பழம் வெயிலுக்கு மிகவும் நல்லது, கட்டாயம் சாப்பிடணும். இனி நாங்களும் லேட் ஆகிட்டு இனி வீட்டை கிளம்புறதுக்கு தான் ரெடியாகி கொண்டு இருந்தோம். பாய் பாய்.